ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். டியூஸ்டே மார்னிங் விளாக் தான். அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் அனைத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பொழுதும் போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்ச மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது. எப்பொழுதுமே எழுந்திரிக்கிறதுக்கு 4 மணி ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலைகள் எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா வாசல் கோலமும் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே சாணம்லாம் போட்டுட்டு வாசல் கோலம் போடுற மாதிரி இருந்தது. எப்போதுமே கொஞ்சம் விடிஞ்சிரும், 6 மணி ஆயிரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த நேரத்துலேயும் நல்லா விடிஞ்சது மாதிரியான ஒரு பொழுது அப்படி காலை நேரம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. காலை நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தீபம் வச்சு பார்த்திங்கன்னா கோமாதாவுக்கும் பத்திலாம் காமிச்சு விட்டுட்டு என்னுடைய வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். மனசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் எழுந்துச்சு இந்த மாதிரியான பூஜை வேலைகள்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திக்கிறது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை கூட மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கர்ம வினைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயோ ஏதாவது ஒரு சமயத்தில் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். நம்மளால் அவங்க ஒரு கண்ணீர் துளி விட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது அந்த நேரத்தில் நமக்கு தெரியலனாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு பலனை நம்ம அனுபவிப்போம். அதான் சில நேரத்தில் விதின்னு கூட சொல்லுவோம். அதை தான் நம்ம கர்ம வினைகள்னு எடுத்துக்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம கூடயே அது ட்ராவல் பண்ணிவிட்டு எதிர்பாராத விதமாக ஒரு நேரத்தில் நமக்கு அது திருப்பி நமக்கு வரும். அதுதான் நம்ம கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே சரி அது தானாக நடக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயலை செஞ்சுருப்போம். அதற்கு எதிர்வினையாக தான் அது நமக்கு நடக்குமே தவிர நம்ம எந்த இதுவுமே செய்யாமல் அது ஒரு விஷயம் நமக்கு தேடி வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒத்துக்க கூட முடியாத ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலவற்றெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை இந்த அதிகாலை நேரம் கொடுக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது நம்ம தாங்கிக்கலாம். லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல நிலைக்கு நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நேரம் பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் தான் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நம்மளே நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நல்ல நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையுமே நல்ல ஒரு விதத்தில் மாறும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ம வினைகளை கூட மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அதிகாலை நேரத்திற்கு இருக்குன்னே சொல்லலாம். நடக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் நம்ம செயலில் அதை காட்டணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கும் பொழுது நம்மளுடைய மன மாற்றங்கள் நிறையா இருக்கும். அப்படிங்கிற பொழுது அதை நம்ம லைஃப்லேயுமே கொண்டுட்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல சிந்தனைகள் தான் நம்ம எண்ணத்தோடு கலந்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனசுக்கு அது ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்ம லைஃப் நெகட்டிவான ஒரு தாட்ஸுக்கு எப்பொழுதுமே எடுத்துகிட்டே போகாது. எல்லா வீடியோக்கள்லையும் நான் சொல்கிறது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினைகளை மாற்றி அமைக்கும். இந்த கெடுதல் நடக்க நம்மளால் ஒரு விஷயம் அது நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை கூட நம்ம மாற்றி அமைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்களாக மாற்றும். நம்ம அதிகாலை நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் எழுந்திரிச்சு நம்மளுடைய எண்ணங்களை தெளிவான ஒரு எண்ணங்களாக நம்ம வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செய்கையே அது மாற்றிடும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கர்ம வினையால் அந்த ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நிகழ்வை கூட அது மாற்றி அமைக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவான ஒரு சூழ்நிலைக்கு எப்பொழுதுமே கொண்டுட்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதை நம்ம சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாம். ஏன்னா நான் முழுமையாக விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் அனுபவிச்சுக்கிட்டு வரேன். அந்த எப்படி சொல்கிறதுனா பார்த்திங்கன்னா
நல்லது மட்டுமே வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து குடுக்குது இந்த அதிகாலை நேரம். கெட்ட விஷயங்கள் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்னு வந்து நம்ம கூட வந்து சேரவே சேராது. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, "நீ வந்து அதிகாலை நேரத்தில் வந்து இப்படி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றதுனால எல்லாமே எல்லா கஷ்டமுமே மாறிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டைம் வந்து என்னுடைய கணவர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்தது. ஒரு சில நேரம் விளக்கு கூட நம்ம வைக்காம இருந்துடலாமா அப்படின்னு கூட வந்து தோணியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மைண்ட் வந்து அது வந்து ஒரு இந்த கர்ம வினைகள் வந்து நம்மளை வந்து தடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு நல்ல விஷயங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் தீபம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளோட கர்ம வினைகள் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து செய்யக்கூடாத மாதிரி வந்து தடுக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து அந்த கர்ம வினைகளெல்லாம் தாண்டி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இல்லையா? அதனால ஒரு சில தடங்கல்லாம் வரும். நான் வந்து அத வந்து கொஞ்சம் மன சங்கடமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் அவங்க சொன்னத வந்து காதுல ஏத்துக்காம டெய்லிக்குமே அதிகாலை நேரத்தில எழுந்துச்சு என்னுடைய வேலைகள செய்யும்பொழுது தீபம் அதிகாலையில் வச்சுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நெறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல வந்து எனக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த பதிவு முழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரிகள் நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் லைஃப்ல வந்து நம்மளும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு லைஃப்ப வந்து கொண்டுட்டு போகணும்னு சொல்லி தான் நான் இந்த விலாகில வந்து இந்த பதிவு வந்து சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய லைஃப்ல அதிகாலை நேரத்தில வந்து எழுந்திரிச்சு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய லைஃப் வந்து மாறுறத நம்ம வந்து பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்து குடுக்கும்னு பார்த்தோம்னா, இந்த அதிகாலை நேரம் தான். காலையில் எப்பொழுதும் போல பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டேன். அது குடிச்சா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகுற மாரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அப்புறம் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிக்கிறோம் அப்படிங்கிறபோது சுறுசுறுப்பா காலையிலேருந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பாப்பா குட்டீஸ்லாம் இன்னும் முழிக்கல. அதனால அவங்களுக்கு முன்னாடியே நான் வந்து டீய போட்டு குடிச்சிட்டு, என்னுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து சாதம், அந்த மீல் மேக்கர் போட்டு இந்த குருமா மாரி செஞ்சு குடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. காய்கறியுமே அதிகமா இல்ல. பார்த்தீங்கன்னா, அந்த மீல் மேக்கர் மட்டும் தான் இருந்தது. கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தது. இந்த குருமா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டாணிலாம் போட்டு வச்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அது இல்லாதனால சும்மா வெங்காயம், தக்காளி அப்புறம் வந்து மீல் மேக்கர் மட்டும்தான் போட்டு ஒரு குருமா மாரிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மாடிக்கும் வந்து ஏன்னா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குருவி, காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் சவுண்டு. ஏன்னா சாப்பாடு வைக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால நான் மறந்தாலுமே அவங்க காலையில அந்த வாசல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைனா, குருவி எல்லாமே வந்து கத்திட்டே இருக்கும். அதோட கொண்டு போய் சாப்பாடும் வந்து வச்சு விட்டுட்டு, செடிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, மோட்ரு வந்து போட்டு விட்டுட்டு, செடிகளுக்குமே நிறைய தண்ணீர்லாம் வந்து விட்டுட்டேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. காலையில ஒரு மைனா வந்து பார்த்திங்கன்னா, சாதம் வச்சேன். வச்ச உடனே அது வாய் நெறைய வந்து எடுத்துக்கிட்டு போணுச்சு. எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனோட குருவிகளுக்கு. பக்கத்துலேயே நம்ம வீட்டு இந்த எதிர்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கு. அதில கொண்டு போய் அது குருவி நான் பார்க்கேன். அது வந்து எங்கே போகுது வாய் நெறைய எடுத்துட்டுன்னு பார்த்தோம்னா, நேரா வந்து குருவிகளுக்கு வந்து கொண்டுட்டு போய் குடுக்குது. அது பார்த்ததுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் நம்மளுடைய வந்து கர்ம வினைகள் வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் கொண்டு போய் குடுக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில நமக்கு மறைமுகமா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து மாறி போயிரும். நம்ம இந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது. அதனால நான் எப்பொழுதுமே காகம், குருவிகளுக்கெல்லாம் வந்து வச்சுருவேன். அதுவுமே நம்ம லைஃப்ல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். நம்ம அப்போதைக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல வந்து முன்னேறுவோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்றது ரொம்ப ரொம்ப மனசுக்குமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு உயிருக்கு நம்ம வந்து சாப்பாடு குடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா, குருமா வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காயம் வந்து போட நல்லது. பெருங்காயம் நல்லா கொஞ்சம் ஜீரகம் தான் போட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிட்டு, மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சுடு தண்ணியில போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணியில அலசிட்டு அதன் பிறகு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா, அப்படியே ஸ்லைஸ் மாரிக்கு தான் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அது குருமா வந்து நல்லா கொதிச்சு வெந்து வரும்பொழுது, அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா எல்லாம் ஒண்ணோடு ஒண்ணு வந்து சேர்ந்துரும். அதனால வந்து அந்த மாரி தான் வந்து போட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் பெருசா நல்லா தெரியுது. பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாரி போட்டோம்னா. அதனால ஸ்லைஸ் மாரி போட்டு நல்லா வந்து எண்ணெயில வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு
அரை மூடி அளவுக்கு வந்து எடுத்து நல்லா தேங்காய் வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் நீங்கள் இல்லாத பொழுது நம்ம தேங்காய் அரைப்போம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மஞ்சள் தூள் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஊற்றினோம்னா அதுக்கான டேஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஜீரகம் அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் தூள் மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன். தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக வந்து பிரிஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம வந்து அந்த குருமா வந்து வெந்து அந்த கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிற பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா தேங்காய் பாலையும் வந்து ஊற்றி விட்டுட்டேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இன்னும் இதன் கூட வந்து கேரட்டு, பட்டாணிலாம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி காய்கறிகள்லாம் எதுவுமே இல்லை, சமையலுக்கு இல்லாதனால தான் இந்த சிம்பிளாக பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் மட்டும் போட்டு வச்சேன். எப்பொழுதும் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இதன் கூட கேரட், பட்டாணிலாம் போட்டு வைப்பேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வாங்குகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி விட்ட பிறகு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசத்துக்காக அந்த சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதையுமே வந்து போட்டுக்கிட்டேன். அது வந்து ஆப்ஷன் தான். சும்மா லைட்டாக வந்து ஒரு வாசம் இந்த கறி குழம்பு வாசம் மாதிரி வரும் குருமாவில், அதனால தான் வந்து லைட்டாக வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். அதன் பிறகு வந்து சைடிஷாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பளமும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் எப்போதுமே வந்து சமையல் செய்யும் பொழுது பாப்பாவுக்கு வந்து சேர்த்து கொடுத்துட்றது. மற்ற நாட்களில் வந்து ஸ்கூலில் வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்றது. இன்றைக்கி பாப்பாவுமே மீல் மேக்கர் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் காலையிலே வந்து அவங்களுக்கு வச்சுட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து லைட்டாக ஒரு 3 முட்டை இருந்தது, அதையுமே அவிச்சிட்டு மசாலா வந்து அதிகமாக காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலுமே அப்படியே வச்சுருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காரம்லாம் கம்மியாக குறைச்சிக்கிட்டு தான் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு வந்து முட்டை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கொதிச்சு. இது நல்லா நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றின பிறகு ஒரு விசில் வந்து போட்டு விட்டுறணும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணினோம்னா நல்லா டேஸ்ட்டான குருமா வந்து ரெடி ஆயிரும். அதன் பிறகு பாப்பாவுக்குமே வந்து சாதம்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து ஃபுல்லுமே எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து லஞ்ச் பேக் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு சாப்பாடு கூட மிச்சம் வைக்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள்லாம் எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குருமா வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த தேங்காய் பால் ஊற்றும் பொழுது குழந்தைங்களுக்கு வயிற்றுக்குமே நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் வந்து ஆற்றும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா அது வந்து கொரப்பாக ஒரு மாதிரி தெரியும். அதனால் தேங்காய் பால் ஊற்றி ஒரு விசில் வந்து விட்டு எடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் அவங்களுக்கு வந்து தோசையுமே வச்சு கொடுத்துட்டேன். தோசை 2 சுட்டுவிட்டு அதன் கூட பார்த்திங்கன்னா அந்த குருமாவுமே வச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் கூட பார்த்திங்கன்னா முட்டை கூட இந்த பொரிச்சு வச்சிருந்த அப்பளத்தையும் வந்து நல்லா நொறுக்கி வந்து போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். காலையிலேருந்து என்னுடைய வேலைகளை வந்து உங்களுக்கு ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாக்கில் பார்க்கலாம். பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஓப்பன் பண்ணி லஞ்ச் பேக்கெலாம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு ஸ்பூன் வந்து எடுக்க மறந்துட்டாங்க. அதையுமே வந்து கொடுத்துட்டேன். இந்த நாள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.